இன்னைக்கு யுஎஸ்ஏ ஈரானோட கான்ஃபிளிக் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் எல்பிஜி இஷ்யூ தெரியும், பெட்ரோல் இஷ்யூ தெரியும். இப்போ புதுசா இன்டர்நெட் இஷ்யூ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது. அது என்ன இன்டர்நெட் இஷ்யூ? அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இன்டர்நெட் நான் என் மொபைல் டேட்டா மூலியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வைஃபை போட்டு வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்டர்நெட் எப்படி பாதிக்கும்? ஈரான்லயோ யூஎஸ்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் வைஃபை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ரவுட்டர் மூலியமா நிறைய டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நிறைய கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அவங்க எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டு வைஃபை சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இந்த வைஃபை சிஸ்டம்ல எப்படி இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடல் இருக்கு இல்லையா? இந்த கடலோட ஆழத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய கேபிள் மாதிரி ஒரு விஷயத்த போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கேபிள் மூலியமா லைட் மூலியமா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் லைட் மூலியமா நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புனாவோ, வீடியோ கால் அனுப்புனாவோ, ஏதாவது ஒரு மெட்டீரியல் சென்ட் பண்ணாவோ, இல்ல இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தாலோ, வைஃபை மூலியமா இந்த மெசேஜ் எல்லாமே உங்ககிட்ட எப்படி உங்க மொபைல்ல வந்து சேருதுன்னா, எல்லாமே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னால தான். நம்ம இந்தியா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு கண்ட்ரியை வந்து சார்ந்து இருக்கோங்க. ஆயில்னா சார்ந்து இருக்கோம், வெப்பன்ஸ்னா சார்ந்து இருக்கோம், டெக்னாலஜினா சார்ந்து இருக்கோம், சர்வீஸ் செக்டர் எந்த ஒரு செக்டார்னால இன்கம் ஜென்ரேஷன் அப்படின்னாலும் நம்ம சார்ந்திருக்கோம், எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்திருக்கோம், எல்லாத்துலயும் மற்ற கண்ட்ரியை நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். இதனால நம்ம கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் கேபிள். இந்த இன்டர்நெட் கேபிள், இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அது என்ன பண்ணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியால இருந்து கடல் வழியா, அதாவது மிடில் ஈஸ்ட் வழியா என்டையர் யூரோப்பை கனெக்ட் பண்ணும். இந்த கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்தியால இருந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி தன்னோட ஒரு பையனையோ, தன்னோட ஒரு ஹஸ்பண்டையோ, அதாவது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு, யூரோப்ல ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கோ, யூஎஸ்ஏ ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பி வீடியோ கால் பேசிட்டு ஏதாவது ஒரு மெசேஜோ பணமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலியமா தாங்க போயிட்டு இருக்கும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் டிஸ்ட்ரப்ட் ஆகணும், அதாவது வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல ஈரான் இந்த ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க. அவங்க டைரக்டாவும் மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்திருக்காங்க. ஈரான் சப்போர்ட் பண்ற நிறைய டெரரிஸ்ட் குரூப் இருக்கு. அதுல முக்கியமான டெரரிஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னா ஹவுத்தீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுத்தீஸ் குரூப் என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நாங்க இந்த உலகத்தோட ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்ல கை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். நினைச்சு பாருங்க, எல்லாரும் நீங்க மொபைல் டிவைசஸ் இருக்கும், ஒரு பாட்டு கேட்கறது, ஒரு சாங் கேட்கறது, ஒரு வீடியோ பாக்குறது, எல்லாத்துலயும் இந்த மொபைல் டிவைசஸ் சார்ந்து இல்லாம இன்டர்நெட் சார்ந்து இருக்கும் இல்லையா? இப்போ இந்த இன்டர்நெட் வந்து டிஸ்டர்ப்ட் ஆக போகுது. இந்த இன்டர்நெட் வந்து வேற ஒரு கண்ட்ரி ஒரு போர் மூலியமா அட்டாக் பண்ணி அதை மொத்தமா தும்சம் பண்ண போறாங்க. யாரும் பயப்பட வேணாம். இது ரொம்ப நாளைக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அட்டாக் பண்ணாலும் நம்ம இன்டர்நெட் இல்லாம ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ல என்ன நடக்கும்னா வந்து ஃபைபர் நெட் நம்ம யூஸ் பண்றோம்ல, இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம வந்து எம்பி மெகாபைட்ஸ்ல இருந்து ஜிகாபைட்ஸா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு இல்லையா? இது எல்லாமே வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னால தான். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நிறைய லேட்டன்சியை குறைச்சிருக்கு, அதாவது இன்டர்நெட் வேஸ்டேஜை குறைச்சிருக்கு, ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்கு. இன்டர்நெட் ஆஃப் ஸ்பீடப் பண்ணிருக்கு. இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஹவுத்தீஸ்னால அட்டாக் பண்ணப்படுது. ஹவுத்தீஸ்னால டெசிஷன் மேக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நார்மலா சாமானிய மக்களா இருக்கு, நான் வீட்டுல இருந்து பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு மூவி மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், இல்ல காலேஜ்ல பண்ணும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஹவுத்தீஸ், ஈரான் இந்த ரெண்டு கண்ட்ரி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள கை வச்சாங்கனாவே அந்த இடத்துல இன்டர்நெட் யூஸ் ஆகாது, ஆனா மொபைல் நெட்வொர்க்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா மொபைல் நெட்வொர்க் டைரக்டா சேட்டலைட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஃபைபர் நெட், வைஃபை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்ல தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்குங்க. அதுவும் இல்லாம ஒரு சில மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடரும் பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா என்னென்ன டிவைசஸ், என்னென்ன சிம், என்னென்ன கம்பெனிஸ் யூஸ் பண்ணாங்க, ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் யாருமே தரப்படல. ஆனா முக்கியமான விஷயம், இந்தியால ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எந்த சிட்டி வச்சிருக்குன்னா சென்னை தாங்க. 86,424 ஆப்டிக்கல் கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து சென்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து மும்பை, அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து இருக்கு. முக்கியமா பாதிக்கப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா சென்னை பாதிக்கப்படும்.
மேஜர் சிட்டிஸ் இன் இந்தியா வந்து பாதிக்கப்படுங்க. நினைச்சு பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் இந்த வார்ல அடங்கியிருக்கு. இந்த அதாவது வந்து இந்த பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து ஒரு ஏசி ரூம்குள்ள இருந்து ஒரு சின்ன டெசிஷன் மேக் பண்ணனால, ஈவன் நம்ம நார்மலா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கும், நெக்ஸ்ட் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய பேங்கிங் செக்டார், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே ஈவன் இன்டர்நெட் வரையும், கேஸ் வரையும், பெட்ரோல் வரையும் ஒரு பாதிப்புகள் வந்து நமக்குள்ள உள்ளாகுதுங்க. இந்த வார் முடியுமா இல்ல இன்னும் தொடருமான்னு கேட்டீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது இந்த வாரோட அந்த ஒரு இன்டென்சிட்டி. ஓகே, இந்த ஒரு தீவிரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்துல என்ன நடக்குது தெரியுமா? அதாவது வந்து ட்ரம்ப் நாட்டோ போர்சஸ் எல்லாரும் வாங்க போய் அட்டாக் பண்ணான்னு நான் கூப்பிட்டு இருந்தாருன்னு சொல்லி நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த நேத்து வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் யூகேல இருந்து அங்க இருக்க ஒரு லீடர் டைரக்டா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ட்ரம்ப் அதாவது ஈரான் அட்டாக் பண்ணது ஒரு முட்டாள்தனமான காரியம். நான் இன்னும் கோவத்துல இருக்கேன். நான் யூகே கவர்மெண்ட்ல இருக்க லீடர்ஸ் கோவத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுவரையும் யுஎஸ்ஏ வந்து டைரக்டா எதிர்க்கக்கூடிய இந்த சூப்பர் பவர்ஸ், அதாவது வந்து இந்த யுனைடெட் நேஷன்லயே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் 5 கண்ட்ரிஸ் யாருமே இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டது இல்ல. ஈவன் சைனாவே பாத்தீங்கன்னா வந்து அவங்க பேசுவாங்க. எப்பயுமே ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனா யுனைடெட் கிங்டம் வந்து இப்படி மாறுறது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சுங்க. அதாவது இவ்வளவு பெரிய வார், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் அதாவது ட்விட்டர் பக்கத்து யுனைடெட் நேஷனோட ட்விட்டர் பக்கம், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஈரான் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே வந்து அது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா யுனைடெட் நேஷன் தினம் தினம் இஸ்ரேல் தினம் தினம் செஞ்சுட்டு இருக்க தப்புன்றத சொல்லவே இல்லை. இது அர்பிட்ரரியா இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷனா இல்ல யுனைடெட் நேஷன் ஜஸ்டிசபிளா தான் செயல்படுறாங்களா? இந்த வார கண்டிப்பா அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இதுல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை நீங்க எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க லிக்விட் கேஷும் கொஞ்சமா வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரம் யூபிஐ டிரான்சாக்ஷன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணப்படலாம். நீங்க நினைச்சு பாருங்க, எல்பிஜி இஷ்யூ வரும் நம்ம கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். பெட்ரோல் ஷார்டேஜ் வரலாம், இன்னும் ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்றதையும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க நம்ம வந்து இந்த ஒரு தீவிரமா நிறைய பேர் போய் பெட்ரோலும் போட்டுட்டே இருந்தோம். ஓகேவா, இன்க்ளூடிங் மீ, நானும் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி நானும் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயமும் போயிடுச்சு. ஏன்னா பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குன்றனால. ஆனால் இன்டர்நெட் வந்து அப்படி இல்லைங்க. இந்தியா வந்து 60% வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்ல டாமினேட் ஆகி தான் இருக்கு. நம்ம மற்ற கண்ட்ரி, மற்ற பிரைவேட் செக்டரை டாமினேட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். இந்த நேரத்துல இன்டர்நெட் செக்டார்ன்றது வந்து கண்டிப்பா நம்மளோட தினம் தினம் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ரெண்டாவது விஷயம், நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன்னா, நீங்க ஒரு சில லிக்விட் கேஷ் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான பிடிஎஃப், நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி லோக்கல் பேக்கப் ஒன்று போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம், நீங்க இப்போதைக்கு ஏதாவது சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சர்வீஸ் ப்ரொவைடர்ல நிறைய சிம் வச்சிருந்திருக்கலாம். ஆனா பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் 3 சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து வச்சிருக்கிறது நல்லது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ல மட்டும் தான் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட் வந்து அட்டாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது மொபைல் நெட்வொர்க் இருக்கனால, மொபைல் நெட்வொர்க் இன்னும் டெவலப் பண்றனால நம்ம இதுல இருந்து ஈஸியா சார்ட்டிஃபை பண்ணி வந்து. ஆனா ஒண்ணுங்க, இந்த வைஃபைன்றது வந்து ஜஸ்ட் ஒரு சிக்னலா மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குலாம் இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது கடலுக்குள்ள இருந்து ஒரு லைட் மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள வருதுன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கட்டும். மிக்க நன்றி.